எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 29/1/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி, வளர்பிறை திதி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. நல்ல நேரம் மதியம் 12:45 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி 12 மணி வரை ஏகாதசி, பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் ஐந்திரியம். இன்றைய கரணம் 12 மணி வரை 10:30, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சந்திராஷ்ட நட்சத்திரம் விசாகம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், செவ்வாய், சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஏகாதசி காலையிலே வந்திருக்கு, குருவின் நாள் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏகாதசி திதினா பெருமாள் வழிபாடு கூட்டிட்டு போயிடுவோம். அதுதான் விஷயம். பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது அத்தனை விஷயங்களும் நிறைய நடந்துவிடும். எப்படின்னா, பெருமாள் சும்மா போய் கூப்பிட்டா வருவாரா? துளசி, தேவையான பட்சணங்கள் கொடுத்து கூப்பிட்டாதான் நம்மளோட வாழ்க்கைகள் மாறும். அதுபோல எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாள்ல இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது கிடைக்கும். ஓம் பூர்போ ஸ்வகா தத்த விதுர்வரண்யம் வர்கோ தேவசி தீமகி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம எந்த வழியில் கூப்பிடுகிறோமோ அந்த வழியில் இறைவன் வந்து மட்டும் சேர்வார். நம்ம எப்படி வேணும், நாம எப்படி மகிழ்ச்சியா அவரை வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும். ஏகாதசியே, காலை வேலை ஏகாதசியை நீங்க பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் ஆலயம் சென்று வருது சிறப்பை தருகின்றது. எல்லா வகையிலும் ஏற்றம் ஏகாதசியில் ஒரு ராசி இருக்குது. 11வது திதி அப்படிங்கிறத விடவும் நமக்கு அத்தனை வகையான நன்மைகளும் ஏகாதசியில் நடக்கும். வாழ்த்துக்கள். ராசி பலன் போலாங்களா? மேஷராசி என்பவர்கள் இந்த நாளில் சிறப்பான நாட்கள், சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இன்றைய நாளில் செய்கின்ற முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். சாதனை பல புரிவீர்கள். சாதனைகளை தாண்டி நிறைய ஒரு அணுகுமுறை, எல்லோருடத்திலும் ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, பயணங்களில் சிறக்கக்கூடிய அமைப்புலாம் இன்னைக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ஆதாயம் கிடைக்கின்ற அமைப்புகள் உண்டு. எப்போதும் வெற்றி 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 வெற்றியை நோக்கி பயணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் எங்களோட விஷயமே. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இதனால நல்ல நாள் தான். எப்பவுமே சுக போக அமைப்புகளை தன்னகத்தே தானா வரணும், தானா வரும் உங்களுக்கு. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சுகமான அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. அப்பா, ரொம்ப நாள் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்கேன்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு சேரும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு மிகுந்த ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க மனிதர்கள் நீங்க. உங்களுக்கு தேடி நிறைய ஆதரவு கரங்கள் கிடைக்கும். அதில் வச்சு நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும், எல்லா வகையான நன்மைகளுமே கிடைக்கும். கன்னிராசியிலிருந்து ஆண் பெண் இருவருக்குமே நீண்ட நெடு நாட்களாக காத்திருந்த தவங்கள்லாம் கிடைக்கிறோம். ஏன்னா 5இல் புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த காம்பினேஷனுங்கிறது பொருளாதாரத்தையும் சரி, பூர்வீகத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். கடன் தொந்தரவுலேருந்து விடை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனாலும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதும் புகழ் போதையிலே திளைத்து கொண்டிருக்கிற நீங்க வந்து சந்திராசனத்துல வந்து தான் வேலை ஒன்று நான் ஒன்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ஷனுமே இல்லை. அதை கொண்டு வாங்க. அது வந்தீங்கன்னா நீங்க போதும் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. இந்த வெற்றியே உங்களுக்கு வந்து எல்லா விதமான பண நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துடும். எல்லாமும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு வந்து இது நட்புகளால் இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் உண்டு, கவனமா இருங்க. நீங்க யாருக்காவது எதாவது கொடுத்துட்டு ஏமாந்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. கடன் தொந்தரவுகள்ல தானா போய் வெளியே மாட்டிக்கிற அமைப்பு இருக்குது. கவனமா இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து உயர்வு உங்களை தேடி வருகின்றது. நீங்கள் அந்த அமைப்புல போகலாம். உங்களை சுற்றியுள்ள சொந்த பந்தம் சுற்றார் உறவினர்களிடத்திலும் நன்மைகள் உண்டு. நீங்கள் வேண்டிய பொருள் உங்களை வந்து சேர்கின்ற அமைப்பு உள்ளது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான விஷயங்கள் உண்டு. எப்பவுமே வெற்றி கொண்டாட்டங்களை விடவும் மன அமைதி நிம்மதி வேணுன்றது தான் உங்களோட குறிக்கோளா இருக்கும். அது இன்று வந்து கிடைக்கின்ற அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தாலுமே 2 விதமான விஷயத்தில் நீங்க கவனமா இருப்பீங்க. கவனமா இருக்கணும் கூட. உங்கள் உடல் விஷயத்திலும் சரி, கோபதாபங்களிலும் சரி. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் தேவையற்ற முடிவுகள் எடுக்காதீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முடிவு இன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற இறக்கம் இருக்கும். இன்றைய நாள் வந்து ஏற்றமான நாள் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் டே. இதை வந்து கவனிச்சிங்க. இதனால ஒரு டென்ஷன் ஆக வேண்டியதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களுக்கு அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.